மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த ஊர்காவல் படை தேர்வு கிட்டத்தட்ட 7 மாத காலமாகியும் தொடர்ச்சியாக அந்த ஊர்காவல் படை தேர்வில் தொடர்ந்து பல்வேறு குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. ஊர்காவல் படை தேர்வில் இன்னைக்கு 500 பேரை புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்து 4200 பேர் மைதான தேர்வுல பாஸ் ஆகி 4200 பேர் எழுத்து தேர்வு எழுதியிருந்தாங்க. இந்த எழுத்து தேர்வின் மூலமாக 500 மாணவர்களை தேர்வு செஞ்சாங்க. இந்த எழுத்து தேர்வுல தேர்வு தாள்களில் முறைகேடு இருப்பதை எமது அமைப்பு முன்கூட்டியே அரசாங்கத்துக்கு தெரிவித்தது. தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அன்றே 15 மதிப்பெண்களை நீக்கிவிட்டு 85% மதிப்பெண்களை அளித்து தேர்வு பட்டியலை வெளியிட கோரிக்கை வைத்தோம். ஆனால் புதுச்சேரி அரசு அதனை ஏற்க மறுத்துவிட்டது. அதற்கு செவிமடிக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை ஒன்று திரட்டி 54 பேருடன் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த போது நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 8 நீதியரசர்கள் அந்த வழக்கை விசாரிச்சிருக்காங்க. இந்த 8 நீதியரசர்களும் ஒருமித்த கருத்தாக தேர்வு தாள்களில் நடந்த முறைகேடு உண்மை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பு. இத்தகைய சூழ்நிலையில மதிப்பிற்குரிய நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் தீர்ப்பு வழங்கிய போது புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் 37 காலி பணியிடங்கள் இருக்கிறது, அதை இங்க இருக்கக்கூடிய தேர்வாளர் வழக்காடிகளுக்கு வழங்கி விடுகிறோம் என்ற உத்தரவாதத்தை அளித்ததன் பேரில் ரத்து செய்ய இருந்த தேர்வு முறையை ரத்து செய்யாமல் நீதியரசர் அந்த 37 பேருக்கு வேலை வழங்கக்கூடிய ஆணை வழங்கினார். ஆனால் இதற்கு எதிராக மேல்முறையீடுக்கு புதுச்சேரி அரசாங்கம் ஒப்புக்கொண்ட வேலையை தரமாட்டோம் என்று மேல்முறையீடு சென்ற காரணத்தினால் புதுச்சேரி மீண்டும் வழக்காடிகள் தங்களது வழக்கை தொடர்ந்தனர். இத்தகைய சூழ்நிலையில அதை கிட்டத்தட்ட 6 நீதியரசர்கள் விசாரித்து 6 பேருமே ஒரே கருத்தாக இந்த தேர்வு தாள்களில் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில் நேற்றைய தினம் இந்த இடைப்பட்ட காலங்களில் தேர்வு மூலமாக தேர்வான 500 பேருக்கு அரசாணை வழங்கி அவங்க அதுல 463 பேர் உள்ள பணி செஞ்சிருக்காங்க. இது இல்லாம 29 பேருக்கு ஆணை வழங்கி அந்த 29 பேருக்கு ஆணை வழங்கியதை நீதிமன்றத்தில் மறைத்து ஒரு குற்றத்தை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த 29 பேருடைய ஆணையை இவங்க மறைச்சாங்கன்றதை நாங்க தான் எடுத்து போயிட்டு நீதியரசருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். நீதியரசர் முன்னிலை தெரிவிச்சோம். இத்தகைய சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இப்ப சமீபத்தில் வெளியாயிருக்கு. மதிப்பிற்குரிய நீதியரசர்கள் சுப்பிரமணியம் அவர்களும் அருள்முருகன் அவர்களும் ஒரு நீதி வழங்கியிருக்கிறாங்க. அந்த நீதி நாங்க தேர்வு முறை வெளியான அன்று கேட்ட அந்த 85% மதிப்பெண்ணுக்கு தேர்ச்சியானவர்கள் பட்டியலையும் சரி செய்து வெளியிடணும் சொல்லிட்டு இந்த தீர்ப்பின் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் கிட்டத்தட்ட பயிற்சி எடுத்திருக்கக்கூடிய ஊர்காவல் படை தேர்வுல இருந்து 100க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் இன்னைக்கு அந்த வேலையை இருந்து வெளியில வரக்கூடிய நிலைமை இருக்கு. இது ஊர்காவல் படை ஒரு ஹானரரி போஸ்டிங். இது ஒரு அரசு நிர்வாக தேர்வு கிடையாது. இந்த தேர்வு நடத்தினா குறிப்பா இது டிபார்ட்மெண்டோடைய ஐஜி தலைமையில தான் இந்த தேர்வை நடத்தணும். இதுதான் ஹோம்கார்டுடைய விதிமுறையில் இருக்கு. ஆனா இவங்க அதெல்லாம் கடந்து போயிட்டு அரசு பணி நியமன குழுவின் மூலமாக நடத்திய காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக தொடர்ந்து எல்லா பணி நியமனங்களையும் செய்யக்கூடிய குளறுபடியை இந்த தேர்வில் செஞ்சதுனால இன்னைக்கு இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் பணி செய்த 5 மாதங்கள் பயிற்சி எடுத்த ஒரு ஊர்காவல் படை தேர்வு 3 மாதம் தான் பயிற்சி 90 நாள். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் முடிந்து 5வது மாதத்தை இன்னைக்கு ஊர்காவல் படை பயிற்சியில் இருக்கிறோம். இது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதிலும் இந்த 5 மாதங்கள் பணி செய்தவர்களை பணியை விட்டு நீக்கிற நிலைமை வந்ததுன்னா அது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அவமானமாக மாறும். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.